உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் கணவர் என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர். அவர் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவரால் செய்ய முடியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப வழக்கமான விஷயம். ஒரு 15-20 வயது வித்தியாசத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிரமங்கள் இருக்கு. 10 வயது வித்தியாசமே சிக்கலை உண்டு பண்ணும். ஏன்னா பெண்ணுக்கு 38, ஆணுக்கு 50ன்னு இருந்ததுன்னா ஆணுடைய மொத்த ஃபோக்கஸும் வேற பக்கம் இருக்கும். தொழிலில் முன்னேறது, விரைப்புத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 40 வயதுலேருந்து 70 வயதுள்ள ஆண்கள் 45% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கும். ஆண்மை குறைவும் அவருக்கு வந்திருக்கலாம். பெண்ணுக்கு இப்போதான் முழுமையான ஒரு பீக்கில் இருப்பாங்க. 38, 35லேருந்து 38 தான் செக்ஸில் பீக்கில் இருப்பாங்க. ஆரம்பத்தில் கூட குழப்பமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு எல்லா தலைகள்லேருந்து விடுபட்டு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். செக்ஸில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இந்த நேரம் கணவரால் முடியாமல் போகிற லெவலுக்கு அவருக்கு வயது வித்தியாசம் நல்லாயிரும். அவருக்கு 38னா இளமையாக இருப்பார். சரி, அவருக்கு எந்த வயதாக இருந்தாலும் இப்போ சரி செய்ய முடியுமா? அற்புதமாக சரி செய்ய முடியும். இன்றைக்கு உள்ளது போல சிகிச்சை முறைகள் உலகத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை. பேரரசர்களுக்கு கூட இந்த அளவுக்கு வசதி இருந்ததில்லை. வாத்சாயனார் ஒரு காமசூத்ரால ஒரு பகுதி ஒதுக்கியிருக்கார் மருந்துகளுக்கு. அதில் அந்த சிட்டுக்குருவி இலக்கியம்லாம் அங்கே தான் ஆரம்பிக்குது. அங்கிருந்து பின்னால குதிரையினுடைய விரைப்பைகள், சில விலங்குகளோட பல்வேறு உறுப்புகள், ஆணுறுப்பு இல்லை கொம்பு, பல உறுப்புகள் செக்ஸுக்கு பயன்படும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னால தான் தெரிய ஆரம்பிச்சது, விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லை. அது தேடுதல்கள், பல தேடுதல்கள்னால கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஸோ 90களில் வைகரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தது, பெப்பாவெரின் அல்லது ப்ரோஸ்டாக்லாண்டின் E2ன்னு. அதை போடும்போது கடுமையான விரைப்பு இருக்கும். ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணி ஆணுறுப்பில் விரைப்பை கொண்டு வர்றது 80களில் மிக பாப்புலர். அதுக்கு முன்னால் ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மையே இல்லைன்னா 2 எலும்புகளை உள்ள வச்சு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. பின்னால் பினைல் ப்ராசஸ்ன்னு அறுவை சிகிச்சைகள், அதன் மூலமாக சரி பண்ண முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் கடினமான பகுதி. இன்ஜெக்ஷன்னா எத்தனை முறை நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுவீங்க வாழ்க்கையில் எவ்வளோ செக்ஸ் பண்ணுவீங்க, எத்தனை இன்ஜெக்ஷன் போடுவீங்க? ஆனால் 90களில் தான் இந்த நிலைமை முற்றிலும் மாறிச்சு. ஃபைசர் இருதயத்துக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் சில்டனோஃபில் சிட்ரேட்ன வயகரா என்ற மாத்திரை அவங்க ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிச்சது ஆராய்ச்சி இருதயத்துக்கு. பின்னால் அந்த மருந்து விரைப்புத்தன்மை அதிகப்படுதுன்னு தெரிஞ்ச பிறகு, ஆண்மை குறைவுக்கான மருந்தை கொண்டு வந்த பிறகு, ஒரு மருந்து ஆண்மை குறைவை போக்குன்றது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. அது உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது. உலகத்தில் அவ்வளவு பரபரப்பு ஏற்படுத்திய ஒரு மாத்திரைன்னா அது வயகரா தான் ஒன்று. இரண்டாவதாக பின் நாட்களில் வந்த ஷாக்வேவ் தெரப்பி, சவுண்டு வேவ்ஸை உள்ள அனுப்பி புதிய இரத்த நாளங்களை உருவாக்குறது, அதே மாதிரி இருக்கிற இரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது, ஷாக்வேவ் தெரப்பி ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை. இது எப்போ பண்ணாங்கன்னா, முதல்ல கல் இருக்கு வயிற்றுக்குள்ள சிறுநீர் பையில கல்லை உடைக்கிறதுக்கு இந்த ஷாக்வேவை பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான கல் உடைக்கும் வேவ்ஸு. அதை ரொம்ப மட்டுப்படுத்தி ஹார்ட் அட்டாக்குக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் ஆண்மை குறைவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்ததாக பீஷாட் இன்ஜெக்ஷன் என்ற கருவி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்திலிருந்து பிளேட்லெட்ஸ் மற்றும் குரோத் ஃபேக்டரை தனியாக பிரித்து ஆணுறுப்பில் 2 பக்கமும் இன்ஜெக்ட் பண்ணி ஆண்மை குறைவு போக்க முடியும். இப்படி ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் சரியாகலை, எனக்கு எதுவுமே வேலை செய்யலைன்றவங்களுக்கு இறுதியாக பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்னு 2 சலாஸ்டிக் டியூப் ஆணுறுப்பில் வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்.
அப்போ ஏராளமான சிகிச்சைகள் இருக்குது. உங்கள் கணவருக்கு வயதானதுனால செக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் நிபுணரை போய் பார்த்தீங்கன்னா இதை முற்றிலும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 80-90 வயது வரைக்கும் இயல்பாக செக்ஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு 84 வயது இருந்த ஒரு முதியவரை ட்ரீட் பண்ணியிருக்கோம். 84 அவர் முஸ்லீமு. அவர் வந்து ஒரு 33 வயது பெண்ணை கல்யாணம் பண்ணார். விருப்பத்தன்மை கம்மியாக இருந்து அதை சரி பண்ணி ஆண்மை குறைவை சரி பண்ணோம். குழந்தை வேணும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு இருக்கிற மிக குறைந்த விந்தை வச்சு டெஸ்ட் பேபி பண்ணி குழந்தையோடையும் அனுப்பினோம். அதனால் வயது வந்து ஒரு மிகப்பெரிய தடை அல்ல. இன்னைக்கு உள்ள சிகிச்சை முறைகள் அவ்வளோ அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி செய்ய முடியும். ஆன்டி செக்ஸ் அப்படின்னு ஒரு இளைஞர் கேட்டிருக்காரு. 18-19 இயர்ஸ் உள்ள இளைஞர் வந்து வயதான மூத்த பெண்ணோட செக்ஸ் பண்ணுறதுனால பிரச்சனை வருமா? இது 2ஆக பிரிச்சுக்குவோம். மூத்த பெண்களோட செக்ஸ் பண்ணுறதுனால எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி போலி மருத்துவர்கள் நிறைய மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையல்ல. நம்ம ஊரில் இருக்க சச்சின் டெண்டுல்கர்லேருந்து கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் தன்னை விட வயதில் ரொம்ப மூத்த பெண்களை திருமணம் பண்ணி நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை வராது, நோய்கள் வராது. ஆனால் உங்களுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் 18 வயது 19 வயதில் வேறொரு பெண்ணை வயது மூத்த பெண்ணோட உறவு கொள்வது என்பது ஆபத்தானது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான பகுதியில் நிற்கிறீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ரீச் பண்ண முடியும். ஆனால் அதை டைவெர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பெண்கள் பின்னால் சுற்றுறது, தேவையில்லாத உடல் உறவில் உங்கள் கவனத்தை செலுத்திக்கிட்டு தவறான வழியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டிக்குவீங்க. 2வது, இந்த மாதிரி உறவுகள்லாம் என்னென்னா பல நேரங்களில் பிறர் இன்னொருத்தர் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிறது, அது ஒரு நீசத்தனமான செயல். இன்னொருத்தர் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கிறதுலாம் ஒரு ஒரு மோசமான செயல். அதை பண்ணக்கூடாது வாழ்க்கையில். அது ஒரு நீசத்தனமான செயல், அது பண்ணவே கூடாது. அதனால் 18 வயசில் நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுல யாருக்கும் பெரிய தவறுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தவறாக இன்னொருத்தரோட மனைவியோ இல்லை இன்னும் வேறு தவறான உறவுகள்லையோ இல்லை மசாஜ் பார்லர் போய் செக்ஸ் பண்ணுறது, விலை மாதரோட பண்ணுறதெல்லாம் உங்கள் கவனத்தை முழுமையாக நீங்கள் சிதைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய சிந்தனையாளனாக வளர முடியும், நிறைய படிக்கலாம், நிறைய சிந்தனையை அப்படி கொதிக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு. நீங்கள் வந்து அதை தப்பான டைரக்ஷனில் திருப்பி விட்டீங்கன்னா கண்டிப்பாக போய்டும். நிறைய பேர் நாங்கள் பர்சனலாக பார்க்கும்போது கவனத்தை சிதற விடாமல் நேர நல்லா இருக்கிறவங்க நிறைய உச்சிக்கு போகிறாங்க. ஆனால் பல பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு செக்ஸ்லேயே தன்னுடைய வாழ்க்கையை சிதைச்சு போன நிறைய பேர் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கவனம் ஃபுல்லாக செக்ஸ் எங்கேயாவது கிடைச்சா அங்கேயே பாயிற மாதிரி இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெரிய சிதறலாக இருக்கும். இது வந்து உங்களை பெரிய அளவு வளர விடாது. பின்னால் ரொம்ப இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இப்படியாச்சு அப்படியே நம்ம கூட இருந்தவங்களாம் நல்ல உயரத்துக்கு போயிட்டானேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த தேவையற்ற கவன சிதறல்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் உதறணும். அதை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். இப்போ இம்மீடியட்டாக ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு. சின்ன ஒரு சினிமா படம் பார்க்குறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஒரு தேவையில்லாத ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்துட்டு அது சின்ன பெயின் உங்களுக்கு. அதை ஒருத்தர் நல்ல மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கான், வேணான்னு ஒதுங்கி நிற்கிறது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிடாமல் இருக்கிறது, சர்க்கரை நமக்கு இருக்குது, ஆனால் ஒதுங்கி நின்றுக்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான செயல். ஆனால் இந்த சின்ன பெயின்களை நீங்கள் தாங்கும்போது நாளைக்கு இதெல்லாம் செய்யாமல் கிட்னி ப்ராப்ளம் அல்லது பெரிய ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகும்போது பெரிய விலையை நீங்கள் கொடுப்பீங்க. பெரிய பெயினாக அது வாழ்க்கையில் வரும். சின்ன கண்ட பெண்களோட செக்ஸ் பண்ணுறது, மசாஜ் பார்லர் போகிறது, இதெல்லாம் தமாஷாக இருக்கும். இந்த இன்பங்களை தாங்கிக்கிட்டு, இந்த பெயினை தாங்கிக்கிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் அப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு HIV வராமல் இருக்கும், பால்வினை நோய்கள் வராது, நீங்கள் ஒரு கம்பீரமான மனிதனாக இருப்பீங்க. உங்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு ரொம்ப உயரமாக இருக்கும். நாம் நல்ல மனுஷன் அப்படின்ற உங்கள் உள்ளுணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம தகுதியுள்ள மனிதனாக இருக்கணும்.
அதில் 18 வயதில் போய் ஆன்டிகளோட நான் உறவு வச்சுக்கிறேன்றது கண்டிப்பாக உங்களுடைய தன்னம்பிக்கையை கண்டிப்பாக குறைக்கும். உங்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு மிக மோசமாக இருக்கும். அதை தவிர்ப்பது நல்லது.